வேட்டையன் திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு போலீஸாகவே நடிச்சிருக்கக்கூடியவங்க தான் ரித்திகா சிங் அவர்கள். ரூபா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க வேட்டையனில். வேட்டையனுடைய ப்ரிவியூவில் கூட பார்த்துருப்பீங்க. அமிதாப் பச்சன் அவர்கள்ட்ட எதற்காக இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸுடைய ஃபோட்டோஸ் மட்டும் நம்ம ஸ்க்ரீனில் வருது, இவங்க மட்டும் அடையாளப்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க தான் மிகப்பெரிய கிரிமினல்ஸை அசால்ட்டாக சுட்டு கொன்ன என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரித்திகா சிங் அவர்கள் வந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட ரூபாங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை வேட்டையன் திரைப்படத்தில் ரித்திகா சிங் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க ஒரு இன்டர்வியூவில். இப்போது அதாவது வேட்டையன் திரைப்படத்தில் ரஜினி சாரோட ஒர்க் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரஜினி சாரை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ஒரே வார்த்தையில் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா அவருடைய டவுன் டு எர்த் நேச்சர். அதாவது எல்லாத்தையுமே எளிமையாக பழகக்கூடியது. முழு நாள் ஒரு படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டதுக்கு பிறகும் அந்த ஃபுல் டே ஷூட் முடித்தோடனே நமக்குலாம் என்ன தோணுன்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் ஃபுல் டே ஷூட்டிங் முடித்ததுக்கு பிறகுமே கூட அவர் வந்து வீட்டுக்கு போக மாட்டார். ரசிகர்கள் அங்கே வரக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரோடையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்குவார். எவ்ரி சிங்கிள் டே அங்கே வரக்கூடிய ஃபேன்ஸ் ரசிகர்கள் எல்லாரோடையும் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டு பிக்சர்ஸ் வந்து எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி சார் வந்து போவார் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த செட்டில் எங்கே வேணாலும் அவர் வந்து படுத்து தூங்குவார். நான் கேரவனில் தான் போய் தூங்குவேன்னு கிடையாது, எங்கே வேணாலும் படுத்து தூங்குவார். ஷார்ட் ரெடி சார் அப்படின்னு அங்கே டேரக்டர்கிட்டேருந்து குரல் வாய்ஸ் வந்தோடனே அவர் எங்கே படுத்துருக்காரோ அங்கேருந்து எந்திரிச்சு போய் டக்குன்னு ஆக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படுத்துருவார் எங்கே படுத்துருந்தாரோ. அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மேன். அதேமாரி எல்லாரையுமே ஈக்குவலாக நினைக்கக்கூடியவர். நம்ம அவரோட பேசும்போது அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரோடு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு ஃபீலே நமக்கு ஒன்று வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளையும் ஒரு ஃபீல் பண்ண வச்சுருவார். அதாவது நம்மளும் ரஜினி சாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சுருவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்பெஷல். இன்னும் எவ்வளவு காலம் ஆனாலும் அவருக்கு நம்ம ஈக்குவல் ஆக முடியாது. ஆனால் நம்மளை அப்படி ஃபீல் பண்ண வைக்கிறது தான் அவருடைய ஒரு குணாதிசயம். அதேமாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் சர்வைவ் ஆகுறதுங்கிறதே மிகப்பெரிய கஷ்டம். அதில் 50 ஆண்டுகளை கடந்து இன்னமும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்படின்னா அது வந்து வேறு யாராலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் கொடுத்த உழைப்பு இதெல்லாம் அசாத்தியமானது. அந்த வகையில் என்றைக்குமே அவர் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரித்திகா சிங் அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக சூப்பர் ஸ்டாரோட முதல் முறையாக ரித்திகா சிங் அவர்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரை பார்ப்பதற்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஆனால் நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது இந்த முன்னோட்டத்தை. அதேமாரி அவங்க மட்டும் கிடையாது, துஷாரா விஜயனாக இருக்கட்டும், மஞ்சு வாரியராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே இந்த திரைப்படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இதில் வந்து ஃபகத் ஃபாசில் இருக்கார், அமிதாப் பச்சன் இருக்கார், ராணா இருக்கார். இவங்கெல்லாம் இருக்கிறது இது ஒரு பேன் இண்டியன் ஃபில்மாக காட்டணுங்கிறதுக்காக கிடையாது. இந்த கேரக்டருக்கு இவங்க பொருத்தமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் இவங்களை நாங்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு டிஜே ஞானவேல் அவர்கள் ஆடியோ லான்ச்சில் தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால் நிச்சயமாக படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஸ்கோப் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அது அக்டோபர் 10 படத்தை பார்க்கும்போது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் இப்போ ரித்திகா சிங் அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து உங்களுடைய கருத்தில் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வேட்டையின் படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.